ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து சந்திச்சிருக்காரு. அதுக்கு நெறைய முக்கியமான காரணங்கள் இருப்பதா பேசப்படுது. இப்ப தேர்தல் பிரச்சாரத்த வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் சார் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல நம்ம வந்து மீட் பண்ணி பேச முடியாது. அதுக்கு டைம் கிடைக்காது. அப்படின்றதுனால அந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாரையுமே அறிவாலயத்திற்கு வந்து வர வச்சிருக்காரு. அங்க வந்து ஒரு டீ பார்ட்டி, தேநீர் விருந்து மாரி குடுத்திருக்காரு. இந்த டீ பார்ட்டி வந்து எதுக்குன்னா, இந்த தேர்தலை வந்து நம்ம எப்படி வெற்றி பெற போறோம் அப்படின்ற ஆலோசனை கூட்டமா அத வந்து மாத்தியிருக்காரு. ஒரு ரவுண்ட் டேபிள்ல வந்து எம்.கே. ஸ்டாலின், வீரமணி அவர்கள், வைகோ அவர்கள், திருமா அவர்கள், செல்வ பெருந்தகை, சண்முகம், வீரபாண்டியன், கமல் அவர்கள் இவங்க எல்லாருமே இந்த டீ பார்ட்டில கலந்திருக்காங்க. அப்ப வெற்றி கூட்டணிய நாம எப்படி வந்து அமைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இந்த தேர்தல் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது 200 தொகுதி அப்படின்ற இலக்கை நாம் வந்து தொட முடியும் அப்படின்னு அவர் ரொம்பவே உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் பேசியிருக்காரு. கூட்டணிக்கான வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் தங்களுடைய பாணியில ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டதுமே ரொம்பவே நம்பிக்கையாக நம்மளுடைய தேர்தல் பயணம் வந்து தொடங்குது அப்படின்னு ஸ்டாலின் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாரு. வாக்குப்பதிவுக்கு குறைந்த நாட்கள் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 20 நாள் தான் இருக்குன்னே சொல்லலாம். முடிந்த அளவு எல்லா தொகுதிகளுக்கும் இந்த உங்களுடைய பிரச்சாரம் வந்து இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய பயண திட்டத்தை வந்து அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு. இதை குறிச்சு கூட்டணி கட்சியினர் எல்லாருமே விசாரிச்சிருக்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து மதிப்பதிலும் அவர்கள்ட்ட மனம் விட்டு பேசுவதிலும் ஸ்டாலினை மிஞ்சறதுக்கு யாரும் கிடையாது. அவருடைய அணுகுமுறை எப்போதுமே மென்மையா தான் இருக்கும். அவர்கிட்ட பேசுறதே ஒரு தெம்பு நமக்கு கொடுக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீ பார்ட்டி ஆலோசனை நடந்துச்சுல்ல, இங்க திருமாவளவன் அவர்கள்ட்ட அந்த கேள்வியை வந்து எம்.கே. ஸ்டாலின் கேட்பார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருக்காங்க. திருமாவளவன் கூட எதிர்பார்த்து இருந்திருக்காரு. அதாவது எம்பியாக இருக்கிற நீங்க திடீர்னு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. டெல்லி அரசியல்ல இருந்து விசிக எம்பி திருமாவளவன் அவர்கள் வந்து மாநில அரசியலுக்கு திரும்பி இருக்காரு. காட்டு மன்னார் கோவில் தொகுதியில போட்டியிடுறது ஏன் அப்படின்னு நேற்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. அவருடைய விளக்கம் வந்து நிறைய விவாதங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அவர் கொடுத்த விளக்கத்துல என்ன இருக்குன்னா, மாநில அரசியல்ல நாம இப்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. 2026 தேர்தலுக்கு அப்புறமா தமிழ்நாடுடைய அரசியல் சூழல் ரொம்பவே வெகுவா மாற இருக்கு. இதனாலதான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில நான் வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தமிழக அரசியல் களம் இப்ப காட்டுமன்னார் கோயில் பக்கமா திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். சட்டமன்றத்துல என்னுடைய குரல் வந்து ஒலிக்கணும் அப்படின்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து எடுத்திருக்கிற முடிவு வெறும் தொகுதி மாற்றம் மட்டும் கிடையாது. அது 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலுக்கான ஒரு மெகா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்ககர்கள். திருமாவளவன் எடுத்த இந்த முடிவிற்கு என்ன காரணம், திடீர்னு இந்த முடிவை திருமா எடுத்திருந்ததால அது குறித்து நிறைய சந்தேகங்கள் பொதுவெளியில பரபரப்பா இருக்கு. ஆனா அப்படி ஒரு கேள்வியை ஸ்டாலின் கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது குறித்து அவர் வந்து எந்த கேள்வியுமே வந்து திருமாட்ட வந்து கேட்கல. டீ பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சதுனால அது குறித்து எம்.கே. ஸ்டாலின் வந்து போன்லயே திருமாட்ட வந்து கேட்டிருக்காராம். போன்லயே விளக்கம் கொடுத்திருக்காராம். இந்த தகவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தேநீர் விருந்துல அது பற்றி எந்த கேள்வியும் அவர் வந்து கேட்கல. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்ல இன்னும் வேட்பாளர்கள் லிஸ்ட் வெளியாகாததால செல்வ பெருந்தகை அவங்கள்ட்ட மட்டும் கேண்டிடேட்ஸ் வந்து லிஸ்ட்டை நீங்க எப்ப ரிலீஸ் செய்ய போறீங்க, எப்போது மாதிரி தானா இல்ல அப்படின்ற மாதிரி நகைச்சுவையா ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு. அதற்கு மேலிடத்துல லிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துட்டோம், நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகையை சொல்லியிருக்காரு. இதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிச்சிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுக்குள்ள வந்து விசாரிச்சுட்டாங்க. இதுதான் வந்து டீ பார்ட்டில நடந்தது அப்படின்னு தலைவர்கள் எல்லாருமே வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய தொகுதிக்கு இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் நீங்க வந்து போகணும். சட்டமன்ற தொகுதியை சார்ந்த கிராமங்களுக்கும் நீங்க போயிட்டு வாக்கு சேகரிக்கணும். நம்ம கிட்டத்தட்ட 21 கூட்டணி, இந்த டிஎம்கேல 21 கூட்டணி இருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைவருமே நீங்க வந்து பொறுப்பா செயல்படணும். இந்த 2026 தேர்தலை நாம வந்து எதிர்கொள்றோம் அப்படின்னா நாம தான் மகா கூட்டணி வெற்றி நமக்காக தான் இருக்கணும். 200 தொகுதிகளுக்கு மேல நாம வந்து வெற்றி பெற்று நாம வந்து வரலாறு படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாலியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கூட்டணியில 21 கூட்டணி கட்சிகள் வந்து இருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் அவங்க மட்டும்தான் அவங்களுடைய லிஸ்ட், கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து இன்னும் தெரிவிக்கல. பேலன்ஸ் எல்லாருமே யார் எந்த தொகுதியில் நிக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே
கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேட்புமனு தாக்கலும் ஒவ்வொருத்தரா வந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அந்தவும் சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்படி இருக்கும்போது நீங்க வந்து கட்சிக்காக கண்டிப்பா வந்து உழைக்கணும். இந்த தேர்தல்ல நாம அபார வெற்றி பெறணும். நாம தான் வாகை சூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது நார்மலா நடக்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா அது மாதிரி இல்லாம ரொம்பவே ஜாலியா கலகலப்பா இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கட்சி தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு எம்பி சீட் இருக்கிறவங்க, ஒரு எம்பியா இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வரமாட்டாங்க. ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து செஞ்சது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு தான் எம்பி சீட் இருக்குது, அவர் ஏன் இங்க வர்றாரு, மாநில அரசியலுக்கு ஏன் அவர் வர்றாரு அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் அவர் வந்து சொல்லிட்டாரு. இந்த தேர்தலுடைய வியூகத்தின்படி நான் இதுல வந்தாதான் கரெக்டா இருக்கும், என்னுடைய குரல் வந்து சட்டமன்றத்திலையும் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வர்றேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த டீ பார்ட்டில கமல் அவர்களும் கலந்துருக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமல் அவர்களும் கலந்துருக்கிறாங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து போட்டியிடல. அவருக்கு மூவி இது மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம வந்தவங்களுக்கு வந்து அவர் வழி விட்டுட்டு அவருக்குன்னு கொடுத்த 2 தொகுதிகளையும் அவர் வேண்டாம், நான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து விலகிட்டாரு. அந்த சீட்டை வந்து அவங்களுக்குள்ளே வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். எந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, எந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு, இவங்க அபாரமாக வெற்றி பெற்றார்களா, இவங்களுடைய இந்த யூகங்கள் எல்லாமே வந்து வேலை செஞ்சுருக்குதா, இவங்களுடைய இந்த ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்குதா அப்படின்றத நம்ம மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய தொகுதி இன்னும் மேம்படும், இன்னும் மேலே வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஜெயிக்க வைங்க. மறக்காம எல்லாருமே உங்களுடைய ஓட்டு வந்து செலுத்திடுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி, மே 4ஆம் தேதி அதோட ரிசல்ட் வரும். நம்ம அதை நோக்கி நாம காத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.